ஹாய்! நம்ம இன்னைக்கு பார்க்க போற வசனம் என்னன்னா, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். "நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான்." இந்த வசனத்துல பார்க்கும்போது, நம்ம வந்து சா நீடிய சா நீடிய சாந்தம் உள்ளது. அதாவது பொறுமையா ஒரு சிச்சுவேஷன ஹேண்டில் பண்றவங்க வந்துட்டு மகா புத்திமான். அதே விதமா பார்க்கும்போது, ஆங்ரியா அதாவது ஒரு சிச்சுவேஷன எவ்ளோ ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷனா இருக்கலாம். ரொம்ப தீமை பண்ணியிருக்கலாம் ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஒரு மனுஷன் வந்து ஆங்ரிய ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல நம்ம இழக்கக்கூடாது. அதுதான் கர்த்தரும் எதிர்பார்க்குறாங்க. அதாவது கோபங்கிறது வந்து நார்மலா ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு எமோஷன்ஸ். அத வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஸ்லோ டு ஆங்கர். அதாவது நீடிய பொறுமை உள்ளவங்களா இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போனோம்னா, பைபிள்ல ஜீசஸ். அவங்க வந்து மோசஸ் வந்து இப்படிதான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க அதுக்கு எதிர்மாறா பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்துலயும் மோசஸ் வந்து கர்த்தரோடு போய் எனக்காக எனக்கு எனக்கு நான் பண்ண தப்புக்காக எனக்கு மன்னிப்பு தாங்க ஏசப்பா அப்படின்னு ரொம்ப பொறுமையா அவர்கிட்ட போய் கேட்கும்போது கர்த்தர் மனம் இறங்குறாரு. அவங்க செஞ்ச தப்புக்கு ரொம்ப ஃபாஸ்டா அவங்கள வந்து அழிச்சிட்டு இல்ல. அவங்க மனம் இறங்கி மோசஸ்க்கு கர்த்தர் இறங்குறாங்க. அதே மாதிரி யோனா பண்றாங்க, ஒரு தப்பு பண்றாங்க. கர்த்தர் வந்து நினிவே பட்டணத்துக்கு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க போகாம ஓடுறாங்க. வேற ஒரு தர்ஷிஷ்க்கு போறாங்க. ஸோ அதுவும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு செயல் தான். ஆனா என்ன பண்றாங்க, கர்த்தர் அவங்கள மன்னிச்சு அவங்க மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் இறங்குறாரு. அதே மாதிரி தான் நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம நெறைய தப்பு பண்ணுனாலும், கர்த்தர் நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். அதே நம்மளோட வாழ்க்கையில நெறைய சிச்சுவேஷன் நமக்கு வந்து கோபத்த குடுக்கும். அப்படிதானே? நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஈவன் நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ள, நம்மளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள, நம்மளோட அப்பா, அம்மா அண்ட் குழந்தைக்குள்ள நெறைய சிச்சுவேஷன் நம்மள கோபத்துக்குள்ளாக ஆக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்ம எப்படி அந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் கர்த்தர் சொல்றாங்க. "நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான்." ஸோ நம்ம எப்படி புத்திமானா நடந்துக்கிறோமா, அல்லது நம்ம புத்தியினத்தை தெரிவிக்கிறோமா? கோபப்படுறதுனால நம்ம அந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம ஸ்லோவா அதை திங்க் பண்ணி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம வந்து சமாதானத்தோடு அவங்களோடு நம்மளை படுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாலும், நம்ம சில நேரங்கள்ல நம்மள அறியாமலே நமக்கு வந்து ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டே இருப்போம். ஆனா வந்து ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும்போது நம்மள அறியாமலே கோபம் வரும். நம்ம வந்து நம்மளுடைய கோபத்தை